நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தி. வேல்முருகன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல்ல தற்போது நிலவை கொண்டிருக்கக்கூடிய சூழலை எப்படி பார்க்கிறீங்க? குறிப்பா அதிமுக பாஜக தலைவர்கள் இடையிலான மோதல் ஒருபுறம் ரஜினிகாந்த் பேசிய பேச்சு, அதற்கு துரைமுருகன் ஆற்றிய எதிர்வினை அப்படின்னு ஒரு பரபரப்பான சூழல்ல தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கு. உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? என்னுடைய பார்வை, ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், எம்ஜிஆர் போன்ற, ஜெயலலிதா போன்ற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆளுமைகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக, சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அப்போதும் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் இருந்திருக்கின்றன. அப்போதெல்லாம் மிக நாகரிகமான, கண்ணியமான, கட்டுப்பாடான வார்த்தை பிரயோகங்களைத்தான் தலைவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் பிஜேபி கட்சியின் தலைவராக என்றைக்கு அண்ணாமலை பொறுப்பேற்றாரோ அன்றையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களை, எதிர்க்கட்சி தலைவர்களை மிக மோசமான சொற்றொடர்களை பயன்படுத்துவது, அநாகரிகமாக பொது மேடைகளிலே பேசுவது, நான் இப்படித்தான் பேசுவேன், நான் யாரிடமும் மன்னிப்பு கோர மாட்டேன் என்று அடம்பிடிப்பது, பத்திரிகையாளர்களை தனது அலுவலகத்திற்கே அழைத்து மிரட்டுவது, பத்திரிகையாளர்கள் இதை குறித்து தாங்கள் வருத்தம் தெரிவிங்கள் என்று சொன்னால் நான் எவனிடத்திலும் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் இவன் என்று பேசுவது. இது ஒரு புதிய பண்பாட்டை, ஒரு புதிய கலாச்சாரத்தை திரு அண்ணாமலை தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தொடங்கி வைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் ஒரு யதார்த்தமான அந்த கிராம நடையில், அந்த மொழியில் பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவரை அதே மண்ணில் பிறந்த, அதே கொங்கு வட்டார மொழியில் பேசக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்வினை ஆற்றுவது, அந்த பேச்சுக்கு எல்லாம் அவ்வளவு நாகரிகமாக இல்லை. ஒரு பண்பாடற்ற, ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சின் உச்சமாகத்தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய சமீபகால பத்திரிகையாளர் சந்திப்பு, பொதுக்கூட்டங்களில் பேசுவது, தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடத்தில் பேசுகின்ற இந்த பேச்சுகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கென்று எதிரும் புதிருமாக அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் கூட, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் கூட, எதிரி கட்சியாக இல்லாமல் இருந்த ஒரு சூழல் சமீப காலமாக மாறி வருகிறது. ஜெயலலிதா கலைஞர் காலத்தில் கொஞ்சம் இருந்தது, நான் முற்றுமுதலுமாக இருக்கவில்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அது மிக அதிகமாக அந்த தோணி தெரிவதாக நான் பார்க்கிறேன். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழர்களுடைய பண்பாட்டு விடயங்களுக்கு, நாகரிக விடயங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பது என்னுடைய பார்வை. மிக குறிப்பா திமுக கூட்டணி தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல்களில் தொடர்ந்து ஒரு இன்டாக்ட் கூட்டணியாக இருக்கிறது. அதுல அவர்களை பிரிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எப்படியாவது ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதிமுகவும் பாஜகவும் சில முயற்சிகளை எடுப்பதாக சொல்லப்படுது. அது உண்மைதானா? அப்படியான சூழல் இருக்கா? என்னை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல் திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்குள் அரசு ரீதியான சில கொள்கை முடிவுகளில், சில திட்டங்களில் என்னை போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் சிறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அதில் மாற்றமில்லை. உதாரணத்துக்கு NLC நிலம் கையகப்படுத்திய பிரச்சனைகளில் திமுகவை தவிர்த்து அனைத்து கூட்டணி கட்சிகளும் நாங்கள் ஒன்றாக நின்று அரசை எதிர்த்து ஒன்றிய மாநில அரசுகளிடம் பல கோரிக்கைகளை வைத்து போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதுபோன்று பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 15 கிராமங்களை காலி செய்யக்கூடாது, அந்த இடத்தை மாற்றி பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. அதுபோன்று அதானி துறைமுகம் குறித்து என்னுடைய பார்வை வேறாக இருக்கிறது. அதுபோன்று இங்கு இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளான ஆசிரியர்கள், செவிலியர்கள் பணி நிரந்தரம், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதியம் அளிப்பது குறித்த உறுதிமொழிகள், இதுபோன்று பல்வேறு எங்கள் கட்சிக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொண்ட விடயங்களில் இந்த மணல் குவாரிகள், கிரானைட் குவாரிகள், மலைகள் உடைத்து கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவது,
இதையெல்லாம் குறித்து எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா என்கிற ஒரு அரசியல் கட்சி ஒரு சர்வதிகார நோக்கோடு இந்திய நாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய புதிய பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், புதிய கல்வி திட்டங்களாக இருக்கலாம், சிஏ என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவோம் என்று இங்கிருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு அச்சமூட்டுகிற செயலாக இருக்கலாம், காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக 20 மாற்றி அமைத்த சட்ட திருத்தங்களாக இருக்கலாம். இப்போது கொண்டு வந்திருக்கின்ற புதிய லா சட்டம், அதை குறித்து இன்றைக்கு நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் எதிர்த்து போராடி வருவது குறித்து, ஆக இவர் மனித குலத்திற்கும் இந்த இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கும் எதிரான சில கருத்துக்களை முன்வைக்கின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த அரசியல் கட்சி இந்தியாவின் பல மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தனதாக்கி அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளுகிற ஒரு போக்கு, தனக்கு உடன்படாத அரசியல் ஆளுமைகளை, மாநில அரசியல் கட்சியின் தலைமைகளை, பிரதான எதிர்க்கட்சிகளை, தன்னகத்து கொண்டிருக்கிற அதிகார வரம்பு, சிபிஐ, வருமான வரித்துறை என்று சொல்லக்கூடிய இன்கம் டாக்ஸ், அமுலாக்கத்துறை, இவர்களை அனுப்பி அவர்களை தன் வலயத்திற்குள் கொண்டு வருகின்ற அந்த அரச பயங்கரவாத நடவடிக்கையின் ஊடாக தன் கட்டுக்குள் கொண்டு வருகின்ற போக்கு, சிறுபான்மை மக்களை உள்ளடக்கி இந்திய அளவில் கட்சி நடத்துகின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளை, சிறுபான்மை அமைப்புகளை என்ஐஏவின் மூலமாக அவர்களை மிரட்டி ஒரு கட்டத்திற்கு மேல் வளர விடாமல் இன்றைக்கு அடக்கி ஆள நினைப்பது, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் பாரதிய ஜனதா என்கிற அந்த அரசியல் கட்சி ஒரு அசுர வளர்ச்சியை இந்தியா முழுவதும் வளர வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு அஜெண்டாக்களை ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் நிறைவேற்றி வருகிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் எப்படி பறிக்கப்பட்டு தன்னகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள், ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னரை எப்படி இரவோடாக தூக்கி எறிந்துவிட்டு அந்த வங்கியில் இருந்த பணத்தை ஒன்றிய அரசுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட விதம், முப்படை தளபதிகளை கலைத்து முப்படை தளபதிகளுக்கும் ஒரே தளபதியாக இராணுவத்திற்கு நியமனம் செய்தது, இதுபோன்று தன் கட்சிக்காரர்களை இந்திய அளவிலான மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக நியமனம் செய்வது, பெண்கள் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்வது. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தமிழ்நாடு, நான் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், இந்தியாவில் அரசியல் கட்சிகள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உள்ளடக்கிய, கருத்தியலை உள்ளடக்கியவர்களை இந்திய நாட்டினுடைய அத்தனை துறைக்கும் இணை செயலாளர்களாக, நேரடியான இணை செயலாளர்களை நியமிப்பதற்கான யுபிஎஸ்சி தேர்வின் மூலமாக நாங்கள் தேர்வு இல்லாமல் நேரடியான அழைப்பின் மூலமாக அவர்களுக்கு அந்த பதவிகளை வழங்குவோம் என்று அவர்கள் அறிவித்து அதற்கான பணியை தொடங்கியது. அதற்கு நாடு முழுவதும் எதிர்ந்த எதிர்ப்புகள், இப்படி அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு மேனியும் இந்தியா என்கிற ஒரு மாபெரும் ஜனநாயக நாட்டிற்கும் பன்முகத்தன்மைக்கும் சமூக நீதி கோட்பாட்டிற்கும் சமத்துவ கோட்பாட்டிற்கும் நேர் எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஆக அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைமை எப்படியாவது தமிழ்நாட்டை நாம் அடக்கி ஆள வேண்டும், தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை போன்றவர்களுக்கு ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை வழங்கியவருடைய விளைவுதான் அவர்கள் பத்திரிகையாளர்களையும் அவனிவன் பொது இடங்களில் பேசுவதும், எடப்பாடி போன்ற பிரதான எதிர்க்கட்சி தலைவர்களை பேசுவதும், திமுக போன்ற கட்சிகளை நாங்கள் அழித்து ஒழிப்பதுதான் முதல் வேலை என்று பேசுவதும், அப்புறம் இப்போது ஒரு சிறுபான்மை அரசாக பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற பிறகு இங்கு வந்து கலைஞர் அவர்களை வானளாவிய புகழ்வதும், அதே கலைஞர் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்தவர் தான் சமீபத்தில் கலைஞருடைய இந்த நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்த ராஜ்நாத் சிங் அவர்கள். ஆக அவர்கள் தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள, தங்கள் சித்தாந்தம் வெற்றி பெறுவதற்காக எப்படி வேண்டுமானாலும் மாநில கட்சிகளை மிரட்டி உரட்டி தன்னகத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த இருமாப்போடு ஆட்சி செய்கிற ஒரு கட்சியின் மாநில தலைவர் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பதும், நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை எதிர்ப்பதற்காக இங்க திமுக கூட்டணி ரொம்ப வலுவான கொள்கைகளோடு இருக்கு. ஆனா அதுல கூட்டணி கட்சி தலைவர்கள் முரண்படக்கூடிய அளவுல சில கொள்கை பிறழ்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது சமீபத்தில் நடந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களை கூட விசிக உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதுல முரண்படுறாங்க. நேரடியாக அப்படியான முரண்பாடுகள் வருகிற போது, கொள்கையில் முரண்பாடு பிறழ்வு ஏற்படுகிற போது
கூட்டணியிலும் பிளவு ஏற்படும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பேசத்தானே செய்வாங்க. இல்லை, அவர்கள் பேசலாம். ஆனால் நாங்கள் ஒரு தோழமையோடு இப்போ நீங்கள் குறிப்பிட்ட திருமாவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கம் திரு பாலகிருஷ்ணன் போன்றவர்கள், முத்தரசன் போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், ஜவஹர்லா போன்றவர்கள் எல்லாரும் நாங்கள் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இந்த முரண்பாட்டை திமுக தலைமை நினைத்தால் நாளை இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவை அழைத்து இனி இது போன்ற நடவடிக்கைகளில் ஒரு அரசு ஒரு மதச்சார்பின்மை அரசு என்பது எந்த ஒரு மதத்துக்கு ஆதரவாக அரசே செயல்படக்கூடாது, அரசே இது போன்ற மாநாடுகளை நடத்தி தீர்மானங்களை வெளியிடக்கூடாது. நீங்க ஜவஹர்லா எழுப்பி இருக்கிற கேள்வி நியாயம் தானே? இதே மாதிரி நீங்க இஸ்லாமியர்களுக்கு விழா எடுப்பீங்களா? இப்ப நாகூர்ல விழா எடுக்க அரசு முன் வருமா? இப்ப கிறிஸ்துவர்களுக்கு வேளாங்கண்ணில விழா எடுத்து கொண்டாடி தீர்மானங்களை நிறைவேற்ற முன் வருமான்னு கேட்கிறாருல. அப்ப அந்த கேள்விக்கு சேகர் பாபு கிட்ட என்ன பதில் இருக்கு? தமிழ்நாடு அரசு கிட்ட என்ன பதில் இருக்கு? ஆக நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியதை சுட்டிக்காட்டுகிறோம், சிலதை சட்டமன்றத்தில் தட்டி உரிமையை நிலைநாட்ட வேண்டியதை நிலைநாட்டி இருக்கிறோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், தொழிலாளர் விரோத சட்டத்தை இந்த அரசு கொண்டு வந்த போது நாங்கள் மிக கடுமையாக நாங்கள் எதிர்த்தோம். அதே போன்று உங்களுக்கு தெரியும், பேனா சிலை விவகாரத்தில் என்னை போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த மெரினாவை தவிர்த்து வேறு இடத்தில் அரசு பரிசீலிக்கலாம், இல்லை அதற்கு பதில் வேறு விதமான நடவடிக்கையில் அரசு எடுக்கலாம்னு சொன்னோம். அது பெருந்தன்மையா இப்போது அரசு அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. இது போன்று என்னால் பல விடயங்களை எங்களால் சொல்ல முடியும். ஆக நாங்கள் பாரதிய ஜனதா என்கிற ஒரு மனிதர்களோ விரோத, மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, மதச்சார்பின்மைக்கு எதிரான நடவடிக்கைகள் உள்ள ஒரு அரசியல் கட்சி இந்த மண்ணில் காலூன்றி விடக்கூடாது என்பதற்காக எங்களுக்குள் இருக்கிற இந்த முரண்களை, சிறு சிறு முரண்களை அல்லது சிறு சிறு கொள்கைக்கு உடன்படாத விடயங்களை நாங்கள் அரசு அதை திருத்திக் கொள்ள வேண்டும், இதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையோடு, என்கிற ஒரு கருத்தோடு நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க பட்டியலிட்ட எல்லா விஷயங்களையும் தாண்டி நேரடியாக திரு வேல்முருகன் தமிழ்நாடு அரசிடம் முன்வைக்கிற கோரிக்கைகள் அப்படிங்கிறது வன்னியர் உள்ளிட ஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு மாதிரியான விஷயங்கள்ல விரைந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகள்ல தமிழ்நாடு அரசு திரு வேல்முருகனுக்கு சில சாதகமான நிலைப்பாடுகளை எடுக்கிறதா? இல்ல, அது எடுக்கலை என்பதுதான் என்னுடைய வருத்தம். நான் சொன்ன தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு அவரவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை நிறைவேற்றப்பட வேண்டும். அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இது சமூக நீதி வந்த அரசு என்று தொடர்ந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான உரிமையை கொண்டாடுகிற ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் ஏன் சமூக நீதி விடயத்தில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் சமூக நீதியை தருவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த கேள்வியை நான் சட்டமன்றத்தில் எழுப்புகின்ற போதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது சமூக நீதி வழி வந்த அரசு, ஏற்கனவே வன்னியர் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை எம்பிசி என்கிற பிரிவை உருவாக்கி தந்த அரசு, இந்த அரசு சமூக நீதியை காக்கும் என்று அறிவித்தார்கள். அப்ப இப்போது உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றங்களால் அந்த சமூக நீதியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதில் தான் குறிப்பாக வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது தவறு என்றோ, அப்படி தரக்கூடாது என்றோ, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றோ உச்சநீதிமன்றம் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. உச்சநீதிமன்றம் சில தரவுகளை கொண்டு வந்து எங்களுக்கு தாருங்கள், அந்த தரவுகளோடு இந்த மக்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் வழங்குங்கள் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து. ஆக அந்த கருத்தை ஒன்று நிறைவேற்றியிருக்க வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ பீகார்ல எடுத்திருக்கிறாங்க, அதுக்கு எங்கேயுமே தடை கிடையாது. 65% உயர்த்தியதுக்குத்தான் தடை இருக்க தவிர அங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததற்கான தடையோ, இப்ப கர்நாடகாவில் எடுத்ததற்கான தடையோ, ஆந்திராவில் எடுத்ததை நாங்கள் தடை செய்கிறோம் என்றோ எங்கும் தடை விதிக்கவில்லை. அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தடை வரும் என்றால் நீங்கள் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பதில் நீங்கள் ஒரு டேட்டாஸ், இங்கு இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், தாழ்த்தப்பட்ட சமூகங்கள், சிறுபான்மை சமூகங்கள், எம்பிசி சமூகங்கள், அவர்கள் கல்வி பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது என்பதை குறித்த ஒரு டேட்டாவை, ஒரு தரவுகளை இங்க இந்த 10.5 வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு இணங்க நாங்கள் எடுக்கிறோம் என்று எடுத்து அனைத்து மக்களுக்கும் சமூக நீதியை தமிழ்நாடு அரசு நினைத்தால் 6 மாத காலம் அல்லது 3 மாத காலத்திற்குள் வழங்க முடியும். ஆக அதை ஏன் வழங்கவில்லை என்பதுதான் வேல்முருகனுக்கான ஒரு ஆதங்கம், ஒரு கேள்வி. இப்போ 10% இடஒதுக்கீட்டை விட கூடுதலான பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிஐ டேட்டா ஒண்ணு
வெளியாகுது. அதுக்கு பாமக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வலிந்து திணிக்கப்படுகிற தகவலா இருக்கு, அப்படியான சலுகைகள் எதுவும் போய் எல்லாருக்கும் முழுசா சேரல அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? கண்டிப்பா அதுல மாற்று கருத்து இருக்கு. அந்த டேட்டா என்பது முழுக்க முழுக்க தவறான ஒரு டேட்டா, தரவுகள். அந்த தரவுகளை கூட இப்ப சமீபத்தில் தகவல் ஆணையம் நாங்கள் யாருக்கும் அப்படி ஒரு தரவுகளை தரவில்லை என்று மறுத்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையில் வன்னியர்களாக இருக்கலாம், பிரசாதி தமிழர்களாக இருக்கலாம், அவர்கள் அவரவர்களுக்கு ஏற்ற அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்பட்டால் அதுதான் உண்மையான சமூக நீதி. அந்த சமூக நீதி தான் இப்ப குரூப் 1 ஆபீசர்ஸ்ல வன்னியர் மக்களாகிய தமிழ்நாட்டில் ஒரு பெருத்த தமிழ் சமூகத்திற்கான எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு பலன் கிடைக்கவில்லை, குரூப் 2 கிடைக்கவில்லை, துணைவேந்தர்கள் நியமனத்தில் கிடைக்கவில்லை. இன்னைக்கு அரசு துறை செயலாளர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு நல்ல துறைக்கு ஒரே ஒரு இத்தனை கோடி மக்கள் வாழ்கின்ற அந்த சமூகத்திற்கு இல்லை என்கிறார்கள். இது போன்றுதான் ஏனைய தமிழ் சமூகத்திற்கும். இங்க எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களையே சீஃப் செக்ரட்டரியாக நியமிப்பது, டிஜிபியாக நியமிப்பது, கமிஷனராக நியமிப்பது, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, உளவுத்துறை தலைவர் போன்ற உயர்ந்த பதவிகளை நியமிப்பது. அப்ப நியமிக்கலாம், தப்பு இல்லை. அப்படி நியமிக்கின்ற போது இங்க இருக்கிற தமிழ்ச்சாதிகளுக்கு அந்த இடம் கிடைக்கிறதா? இல்ல. குறிப்பா தமிழர்களுக்கே கிடைக்காத ஒரு காலம் எல்லாம் இருந்துச்சு. அதற்காக நான் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் கடந்த காலங்களில் எடுத்து அரசோடு சண்டையிட்டு மீண்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்பட்டு குரூப் 1 ஆபீசராக டிஎஸ்பி, டைரக்டர் டிஎஸ்பி ஆகி பிற்காலத்தில் டிஜிபி அளந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏன் வழங்கப்படல? ஐஜி அளவில், ஏன் டிஐஜி அளவில், எஸ்பி அளவில்? இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிறாங்க. நீங்க அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்க. நியூஸ் 18 அதுல பெரும்பான்மை தமிழ்நாட்டை சாராதவர்கள் தான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்காங்க, மாவட்ட எஸ்பியா இருக்கிறாங்க. அதே டிபிஎஸ்ல தேர்வு பெற்று எஸ்பியா இருக்கிறவங்க எங்கேயாச்சும் ஒரு பட்டாலியனுக்கு அல்லது எங்கேயாச்சும் ஒரு சிலை தடுப்பு பிரிவுக்கு அவர்கள் அனுப்புறாங்க. இந்த போக்கு கூடாது. இந்த போக்கை மாற்றி இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழ்ச்சாதிகளுக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா பதவிகளும் எல்லாருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீங்க இப்ப ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனையோ ஐபிஎஸ் இருக்காங்க, ஏன் அவங்களை நியமிக்கல? இல்ல ஓய்வு பெற்ற நீதி அரசு ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களை நியமிக்கல? நீங்க ஓய்வு பெற்ற ஒருவரை கொண்டு வந்து டிஜிபி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவரை, அது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரை கொண்டு வந்து நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப டிஎன்பிசி சேர்மனா பதவியில் இருக்கிற அவர் ஒரு சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேடர்ஸ் மிஸ்டர் பிரபாகரன், நல்ல அதிகாரி, எனக்கு நண்பர் தான். நீங்க அவரு வேற ஒரு துறைக்கு முதன்மை செயலாளராக நீங்க அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி நியமிக்கலாம். அப்ப பணியில் இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க டிஎன்பிசி சேர்மனா நியமிக்கிறீங்க. ஏன் நீங்க ஒரு நல்ல நேர்மையான நீதியரசராக இருக்கின்ற சந்துரு போன்றவர்கள், அரிப்பரந்தானம் போன்றவர்கள், கிருபாகரன் போன்றவர்கள், புழியேந்தி போன்ற எண்ணற்ற நீதியரசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழ்நாட்டுடைய சாதிய பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், இங்க எங்க எதில் பிரச்சனை ஏற்படுது என்பதை மிக தெளிவாக உணர்ந்தவர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஏன் அவர்களை நியமிக்கவில்லை? இப்ப ஜவஹர்லால் போன்ற என்னை போன்றவருடைய கேள்வி அதுதான். ஆக நீங்க எல்லா உயர்ந்த பதவி, இப்ப கூட நான் தொடர்ச்சியா போராடி உங்களை போன்ற தொலைக்காட்சி வாதங்களை கருத்து முன்வைத்த பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் சீஃப் செக்ரட்டரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரியாக. ஆக இதர தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதற்கு நிகரான உயர் பதவிகள் வழங்கப்பட வேண்டுமா இல்லையா? ஓகே, இங்க கொள்கை முரண்கள் சில இருக்கு, அதே நேரத்தில் கருத்து முரண்கள் இருக்கு, கோரிக்கைகள் சில நிறைவேறாமல் இருக்கு. இப்படியான சூழல்ல திரு வேல்முருகன் எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ அல்லது 26 சட்டமன்ற தேர்தலையோ திமுகவோடு தொடர்ந்து பயணிப்பாரா? அது கொள்கை வேறு, பாஜக எதிர்ப்பு வேறு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்று கருத்து வச்சிருக்காரா? இல்ல, நாங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பில் நாங்கள் தொடர்ந்து ஒரு 6-7 தேர்தல்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 10 தேர்தல்களுக்கு மேலாக, இடைத்தேர்தல் உள்பட நாங்கள் இதே கூட்டணி நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொடர்ந்து திமுக தலைமையில் நீடித்து வருகிறோம். அப்ப இந்த உரிமையை மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று தந்த திமுக அரசிடம்தான் இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இதற்கான நிவாரணத்தை நாங்கள் பெற முடியும். அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலும் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்தும் இது போன்ற ஊடகத்தின் வாயிலாகவும் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம். எங்களுடைய கருத்துக்களுக்கு 1-2க்கு செவிசாய்க்கப்படுகிறது, சில பிரச்சனைகளில் செவிசாய்க்கப்படவில்லை. ஆனால் அதற்காக ஒரு கொள்கை எதிரியாக, சித்தாந்த எதிரியாக, கருத்தியல் எதிரியாக, மனிதகுல விரோதியாக இருக்கிற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இங்கு ஆட்சியை பிடிப்பதற்கோ அல்லது மிக ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பை
நாங்கள் எங்களுக்குள் இருக்கிற சின்ன முரண்களில் கருத்து முரண்பாடுகளில் பெரிதாக்கி அவர்களுக்கான வாய்ப்பை தந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சரை, இந்த நாட்டுடைய அமைச்சரவையை, ஆட்சி அதிகாரத்துக்கு அமர்த்திய திமுகவை நாங்கள் எங்களுக்கான இந்த சமூக நீதி பிரச்சனையில் சமூக நீதி வழி வந்த அரசு இந்த 10.5% உரிய தரவுகளை எடுங்க, இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அனைத்து சமூகத்துக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூகத்திற்கும் IAS IPS இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு DGP ஆகணும், ஒரு சென்னை மாநகர கமிஷனர் வரணும்னு ஆசை இருக்காதா? நீங்க சென்னை கமிஷனர் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டு காலமா நீங்க பட்டியல் எடுத்து பாருங்க, ஒருவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவரே இல்லை. இடையில சும்மா 6 மாசம் 3 மாசம் தான் இருப்பாங்க, எல்லாம் வடநாட்டுக்காரர்கள். நீங்க சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, இந்த மாதிரி உயர் பதவிகள் அனைத்திலும், தகவல் உரிமை ஆணையத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தலைவர், டிஎன்பிசி தலைவர், டிஎன்பிசி செக்ரட்டரி. அப்ப வடவர்கள் இருந்த காரணத்தால் தாங்க கடந்த காலத்துல தமிழ்நாட்டை சாராத எந்த மாநிலத்தவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசி தேர்வை எழுதி பிற மாநிலத்தவர்கள் உயர்ந்த பதவிகளை அடலாம் என்கிற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு சட்டம், ஒரு அரசாணையை போட்டது யாருங்க? அப்ப இந்த மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தத்தமது மாநில, இன்னைக்கு பாலவேல் சாருக்கு சொல்ற ஒரு செய்தி இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அதிர்ச்சியான செய்தி. இங்க சென்னை காஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கிற, பல்லவரத்தை தாண்டி இருக்கிற IIIT என்கிற ஒரு மத்திய அரசினுடைய ஒரு இன்ஸ்டியூட், அந்த இன்ஸ்டியூட்ல 95% பேர், கிட்டத்தட்ட 2000 மாணவர் படிக்கிறாங்கன்னா 95% பேர் தமிழ்நாட்டை சாராதவர்கள் இன்னைக்கு அந்த உயர்கல்வியை கைப்பற்றிருக்காங்க. இன்னைக்கு சென்னை IITல அதே மாதிரி நிலைமை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை IIT, IMF, IIIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை முழுக்க தமிழர் அல்லாதவர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்திற்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகத்திலிருந்து கொண்டு வந்து வைஸ் சான்சலர் நியமிக்கிற ஒரு முறைமை இப்ப போலீஸ்க்கே வந்துட்டாங்க. இப்ப சீருடை பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு ஓய்வு பெற்ற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த DGP நியமிக்கிற நிலைமை. நான் கேட்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களாக இருக்கிற IAS IPSக்கு, கல்வியாளர்களுக்கு இந்த பதவியில் அமர வைப்பதில் என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கிறது? என்ன தடை இருக்கிறது? ஏன் நீங்கள் இதை துணிந்து முடிவெடுத்து செய்ய முன்வர மாட்டீங்க அப்படின்றத என்னுடைய கேள்வி. அப்ப இது இங்கெல்லாம் இப்படி தவறு நடக்குது இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு நீங்க பாருங்க, டோல்கேட்ட குறித்து நீங்க பாருங்க, உங்களுக்கு நம்ம பேச இருக்கிறோம். நீங்க பாருங்க 64 சுங்கச்சாவடிகள் இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. இந்த அநியாய அக்கிரமத்தை நாங்க எவ்வளவு நாள் பொறுப்பது? ஒரு மத்திய அரசு ஒன்றிய நிறுவனத்தில் கூட தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் எங்களுடைய கல்வியில், எங்களுடைய வரிப்பணத்தில், எங்களுடைய சலுகையில தண்ணி, சாலை வசதி, அடிப்படை கட்டடங்கள் எல்லாமே இன்னைக்கு மாநில அரசு கிட்ட இருக்கு, கட்டி கொடுக்குது. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற மருத்துவ கல்லூரிகள் இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் என்று சொல்லக்கூடிய பிஜிக்கு மேல் படிப்பை எல்லாம் இன்னைக்கு 10 சீட்டு, 17 சீட்டு, 15 சீட்டு, 5 சீட்டு இருக்குன்னா அதை இன்னைக்கு 90% இன்னைக்கு வடமாநிலத்தவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். காரணம் நீட் என்கிற தேர்வின் ஊடாக. அப்ப இந்த மண்ணின் மனிதர்களாக இருக்கிற தமிழர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இன்னைக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டவர்களாக, வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்பட்டவர்களாக, இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக, காவல் கண்காணிப்பாளராக, இன்னைக்கு நான் சொன்ன அந்த நான் மட்டும் எதிர்த்து போராடி இன்னைக்கு அந்த சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்று சொன்னார். ரத்து செய்யவில்லை, சட்டத்தில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரவில்லை திமுக ஆட்சியின் ஊடாக என்று சொன்னால், இன்னும் 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் BOவிலே தொடங்கி சீஃப் செக்ரட்டரி வரையில அனைவரும் இன்னைக்கு இந்திய தாய்மொழியாக கொண்ட வடநாட்டுக்காரர்கள் அமர்ந்திருப்பார்கள். இதை குறித்து தமிழ்நாட்டை ஆளுகின்ற அரசியல் கட்சிகளுக்கு கவலை வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு கவலை வேண்டுமா வேண்டாமா? ஒரு வேல்முருகன் போராடினால் 64 சுங்கச்சாவடிகளை அகற்றிவிட முடியுமா? ஒரு வேல்முருகன் போராடினால் தமிழ்நாட்டிலே அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்கிற வட இந்தியர்களுடைய ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? இது குறித்து தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு கேட்டு எங்கள் ஆட்சி வந்தால் எங்களுக்கு தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொன்ன அது அதிமுக திமுக இது குறித்து கவலை கொள்ள வேண்டும் அல்லவா? சோ அப்ப நீங்க இப்போ திமுகவுக்கு ஒரு கூட்டணி கட்சியாக நீங்க முன்வைக்கக்கூடிய இந்த எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறீங்க. அவன் நம்பிக்கையோட போராடுறேன். அதுக்காக தான் நான் சொன்ன அந்த தமிழ்நாட்டை சாராதவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் டிஎன்பிசி தேர்வை எழுதி அவர் டைரக்ட் டிஎஸ்பி ஆக, டைரக்ட் உரிமையல் நீதிபதியாக, டைரக்ட் கமர்ஷியல் டாக்ஸி அசிஸ்டன்ட் கமிஷனராக, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராராக வரலாம் என்கிற அந்த நிலையை என்னுடைய கூட்டணி கட்சியினுடைய தோழமை சூட்டுதல் சட்டமன்றத்தில் நான் கொண்டு வந்த தீர்மானம் அல்லது நான் எடுத்து வைத்த வாதத்தின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அந்த சட்டத்தை இன்னைக்கு மாற்றம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சேர்ந்த, தமிழ்நாட்டில் பிறந்த, தமிழ் வழியில் பேச படிக்க தெரிந்த, தமிழ் தேர்ச்சி 40 மதிப்பெண் பெற்றவர்கள் தான் டிஎன்பிசியில் குரூப் வர முடியும் ஒரு நிலைமை கொண்டு வந்தார். அதுபோன்று நானும் கூட்டணி கட்சி தலைவர்களும் சென்று முதலமைச்சரை சந்தித்து முறையீட்டினுடைய விளைவுதான் தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை 12 மணி நேரம் என்பதை ரத்து செய்திருக்கிறார். ஆக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்
சில கருத்துக்களை கூட்டணி கட்சி தலைவர்கள் நானோ அண்ணன் திருமா அவர்களோ பாலகிருஷ்ணனோ முத்தரசனோ ஜவஹர்லாவோ அண்ணன் ஈஸ்வரன் போன்றவர்களோ நாங்கள் முன்வைக்கின்ற போது அதை அவர் பரிசீலிக்கிறார். ஆக நாங்கள் சொல்வது இந்த அரசு, நாங்கள் கூட்டணியில் இருக்கிற இந்த அரசு, மக்களை நாங்கள் அனைவரும் சேர்ந்து சந்தித்து வாக்கை பெற்று வாங்கி ஆட்சியில் இருக்கிற இந்த அரசு நாங்கள் சொல்வதை கேட்டு அதை அவர்கள் செய்து முன்வந்தார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும், தமிழ்நாட்டு மாணவர்கள் நன்மை பயக்கும், தமிழ்நாட்டு மருத்துவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்த யூஜி மாணவர்கள் எவனும் இன்னைக்கு பிஜிக்கு மேல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடத்துக்கே வர முடியல பாலவேல் சார். இன்னைக்கு ஸ்டாலின்ல எம்எம்சில 17 உயர் மருத்துவ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு இருக்குன்னா 15 பேர் வடநாட்டுக்காரங்க. ஒருத்தருக்கு 5 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் செலவாகுது. நாங்க உள்ள நுழைய முடியல. தமிழர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்கு நீங்க நீட்டை கொண்டு வரீங்க. அது மால் பிராக்டிக்ஸ் நடக்குது, தவறுகள் நடக்குது. கொஸ்டினுக்கான ஆன்சரை வட இந்திய தேர்வு மையங்கள் அளிக்கிறார்கள். அவர்கள் எழுதி நாங்க மார்க்ல வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் உண்மையிலே தங்கள் திறமையின் ஊடாக வரவில்லை என்பதுதான் உண்மை. இங்க எங்களுடைய அரசு வழி கல்வியில், தமிழ் வழி கல்வியில் 1600 மதிப்பெண்ணுக்கு 1196 மதிப்பெண் எடுத்த எங்களுடைய பிள்ளை அனிதா போன்றவர்கள் வர முடியவில்லை. இன்னைக்கு இந்த நீட்டு கோச்சிங்ல 1 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு டர்ன் ஓவர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரையில கோச்சிங் பணம் கட்டக்கூடிய பிள்ளைகள் தான் நீட்ல தேர்வு பெற்று இந்த இடத்தை கைப்பற்றாங்க. அந்த இடங்களை யாரெல்லாம் கைப்பற்றாங்க? எல்லாம் வடநாட்டுக்காரர்கள். அப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நாங்க இன்னும் எங்க போறது? இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு என்னுடைய தாத்தா பாட்டிக்கு என்னுடைய அப்பாவுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் பார்ப்பதற்கு ஒரு மருத்துவர் கூட தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. நீங்க சுங்கச்சாவடி குறித்து குறிப்பிட்டீங்க. வர செப்டம்பர் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 28 சுங்கச்சாவடிகள்ல சுங்க கட்டணம் உயர்கிறது. உங்களுடைய போராட்டம் அதற்கு எதிராக தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படி தடுப்பது அப்படிங்கிறதுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் ஏதாவது இருக்கா? எப்படி தடுப்பது? மக்கள் வாக்களித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பினார்கள். இது குறித்து நான் விரிவாக பேசினேன். மாண்புமிகு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகள் தான் இருக்கணும், 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி தான் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு 20 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக 20 சுங்கச்சாவடிகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம். நானே நேரடியாக சென்று சந்தித்து வலியுறுத்தின. விரைவில் அகற்றப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவித்து இன்றைக்கு 3.5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அப்ப அதிமுக ஆட்சியில் 10 சுங்கச்சாவடிகள் புதிதாக வந்திருக்கிறது. இப்ப திமுக ஆட்சியில் 10 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆக தமிழ்நாட்டிலேயே கேட்பாரற்ற சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுகிறது. எங்கள் மாநில சாலைகளுங்க எல்லாமே மாநில சாலை. மாநில சாலைகளை தேசிய நெடுஞ்சாலை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நகாயினூடாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இன்றைக்கு 20 கிலோமீட்டர், உங்களுக்கு கோயம்புத்தூர் நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சியில 6 சுங்கச்சாவடிகள் அமைச்சிருக்காங்க. மொத்தமே ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள. இது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம். மாநகராட்சி பகுதிகளில் சுங்கச்சாவடி இருக்கக்கூடாதுன்னு நான் போராடி வாதாடிய பிறகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் நம்முடைய ஓல்டு மகாபலிபுரம் சாலையில் இருக்கிற 2 சுங்கச்சாவடிகளை நீக்கினார்கள். இன்னைக்கு போரூர் நகரத்துக்குள்ள வருது, இயங்குது. திருவான்மையூருக்கு பக்கத்துல மாநகராட்சி எல்லை பகுதிக்குள்ள வருது, இன்னைக்கு சுங்கச்சாவடி இயங்குது. இது எப்படி அனுமதிக்கிறாங்க? ஓமலூர் மாநகராட்சி பகுதிக்குள்ள வருது, எப்படி அனுமதிக்கிறாங்க? அப்ப இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அரசுகள், தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்த அரசுகள் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்ல? என்னுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கின்ற வரையில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையிலே மிகப்பெரிய போராட்டத்தை சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கான பதில் ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்த பிறகு இன்னைக்கு அதை நம்ம நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? இன்னைக்கு கப்பலூர் டோல்கேட்டை எதிர்த்து மக்கள் அங்க தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறாங்களா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க நான் தொடங்கி வைத்த அந்த பெரும் நெருப்பு தீயாக பற்றி எரிகிறது. உள்ளூர் வாகனங்களுக்கு வழி இல்லை. ஒரு பக்கத்து ஊர்ல பக்கத்து ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு காது குத்திக்கு மஞ்சள் நாட்டு விழாவுக்கு மக்கள் கார்ல தங்க மகிழ்வுந்துகளை போயிட்டு வந்தா போகும்போது 50 கூட வரும்போது 50 கூட கேட்கறான். தர மறுத்தா உள்ளூர் குன்றுகளையும் ரவுடிகளையும் வைத்துக் கொண்டு அங்க அடித்து வண்டி வாகனங்கள் அடித்து உடைக்கப்படுகிறது. தமிழர்கள் தாக்கப்படுகிறார். முழுக்க முழுக்க வடநாட்டு பான்புராக்கு கும்பல் உட்காந்துக்கிட்டு அட்ராசிட்டி பண்றான். அச்சரப்பாக்கத்துல வடநாட்டு கும்பல் தமிழர்களை தாக்குறான், புழல்ல தாக்குறான். இதே நியூஸ் ஒட்டியில் நீங்க செய்தி வெளியிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அரசு கட்டுப்படுத்தணுமா இல்லையா? இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தமிழகம், தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை கேட்பதற்கு மட்டும் இனிக்க வீதிகளுக்கு சென்று பேசுகின்றவர்கள் இந்த அநியாய அக்கிரமங்களை, ஆட்சி அதிகாரத்தில் தமிழருடைய உரிமைகள் பறிபோவது. ஒரு இன்கம் டாக்ஸ்ல ஒரு உயர்ந்த அதிகாரி தமிழர் இல்ல, ஒரு சிபிஐ அலுவலகத்தில் இல்ல, சென்னை விமான நிலையத்தில் ஒரு தமிழ்நாட்டு காவலர்கள் தான் காவலராக இருந்தார்கள். இன்றைக்கு அனைவரும் வெளியேற்றப்பட்டு இன்றைக்கு இந்தியாவுடைய துணை ராணுவம் இந்திக்காரர்கள் கொண்டு திணிக்கப்படுறான். நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய மகள் கனிமொழியை பார்த்து நீ இந்தி தெரியவில்லை என்றால் நீ இந்தியாரே இல்லை என்று அவரை விரட்டுகிறார்கள். அப்ப சாதாரண பொதுமக்களுக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சிஐஎஸ்எஃப் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, துணை ராணுவத்தை. எல்லா விமானங்களையும் இன்னைக்கு ராணுவ கட்டுப்பாடு, சென்னை ஹார்பர் ராணுவ கட்டுப்பாடு. இதெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்படி தமிழ்நாட்டு காவலர்களுக்கு வேலையும் கிடைத்தது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு காவலர்களும் பாதுகாப்பு அரணாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் காலத்தில் இவர் விமான நிலையங்களில் கடத்தல்கள் இல்ல.
இன்னைக்கு சுங்கத்துறை என்று சொல்லக்கூடிய சுங்கத்துறையில இன்னைக்கு வடநாட்டுக்காரன் வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த தங்கம் வெளிநாட்டு உயர்ந்த பொருட்களை கடத்துவதற்கு ஏதுவாக தினந்தோறும் சென்னை விமான நிலையத்தில் கடத்தல் தொழில் வேறு மாநிலத்தவர்களால் அனுமதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது இதுவே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சுங்க அதிகாரிகளாக காவல் அரணாக இருந்த போது அவ்வளவு பெரிய அளவிலே நடக்கவில்லை. இப்ப நீங்க அப்ப எது இப்ப புதுசா கொண்டு ராணுவத்தை நிறுத்தி என்ன சாதிச்சிட்டீங்க? இன்னைக்கு என்எல்சில உள்ளூர்காரன் 5000 பேர் அங்க என்எல்சி செக்யூரிட்டியாக காவலர்களாக பணிபுரிந்தாங்க. 5000 பேரை தூக்கி போட்டு இன்னைக்கு 5000 சிஎஸ்எஃப் ராணுவத்தை கொண்டு வந்து AK-47 இயந்திர துப்பாக்கியோட சுற்றி கிராம மக்களை இன்னைக்கு ஒரு வெளிரி பிஞ்சு கூட ஒரு எல்நீப்பதற்கு கூட உள்ள அனுமதிக்காத ஒரு நிலைமை. அப்ப ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு வட இந்தியர்களின் ஆதிக்கத்திற்கு இன்னைக்கு தொழில், வணிகம், ஜவுளி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் கூட்ஸ், தங்கம், வெள்ளி, வைரம், இரும்பு வணிகம், ஜவுளி வணிகம் எல்லாவற்றையும் நீங்க கைப்பற்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடுற அத்தனை ஆட்டோக்களுக்கு முதலாளி யாரு? இருசக்கர வாகனங்களுடைய ஆர்சி புக் யார் கையில் இருக்கு? இதே நிலை நீடித்தால் தமிழர்கள் நாளைக்கு இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகள்ல நாங்க எங்க போவோம்? அப்ப இது குறித்து அரசுகள் கவலை கொள்ளணுமா இல்லையா? இது குறித்து அரசுகள் சிந்திக்கணுமா இல்லையா? சோ இப்படியான சூழல்ல இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கு, எல்லாரும் மக்களுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கு. அது நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் களத்துல சந்திக்கிறதுங்கிறதும் கூட இருக்கு. இப்படியான சூழல்ல ஒரு புது அரசியல் கட்சி வருகிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு. நேரடியா 2026 தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு திரு சீமான் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இது எப்படி பார்க்கிறீங்க? அவர் சீமான ஆதரவு தெரிவிக்கிட்டோம், அது அவருடைய விருப்பம். நான் கூட திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறேன். இவ்வளவு நேரம் பாலவேலியிடம் நான் என்னுடைய தமிழ் சமூகத்திற்கு இழக்கப்படுகின்ற அநீதியை குறித்து எவ்வளவு கோபமாக நான் இந்த பிரச்சனைகளை உங்கள் முன் வைத்திருக்கிறேனோ, இந்த பிரச்சனைகளை குறித்து நாளைக்கு பாலவேல் அவர்களோ தங்கள் தொலைக்காட்சியினுடைய முதன்மை ஆசிரியர் அவர்களோ இது குறித்து விஜயுடன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இதற்கெல்லாம் நீங்கள் கேள்வி எழுப்புங்கள். இதற்கெல்லாம் ஒரு சரியான பதிலையும் சரியான போராட்டத்தினுடைய வடிவையும் சரியான தீர்வையும் விஜய் அவர்கள் முன்வைத்து அதற்காக மக்களை அணிதிரட்டி தன் ரசிகர்களை அணிதிரட்டி வீதிக்கு வந்து போராடட்டுங்க. விஜய் வண்டிக்கு தாங்க வசூல் பண்றான், விஜய் ரசிகர்கிட்ட தாங்க வசூல் பண்றான். அப்ப விஜய் ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டில் கிடைக்க வேண்டிய நியாயமான உயர் பதவிகள் கிடைக்க மறுக்கிறது. விஜய் ரசிகருடைய பிள்ளை செல்வங்களும் தான் இன்னைக்கு நான் சொன்ன தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல இன்னைக்கு யூஜில இருந்து பிஜில இருந்து 90%, 70%, 50% இடங்களை இன்னைக்கு மாற்றான் கைப்பற்றிக் கொள்கிறான். இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மாநில அரசினுடைய பாடத்திட்டத்தில் இன்றைக்கு படித்து இன்றைக்கு அந்த இடத்தை கைப்பற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட எனது மாணவர் செல்வங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் குறித்து, சுங்கச்சாவடியை குறித்து, என்எல்சி பிரச்சனை குறித்து, பரந்தூரை குறித்து, அதானி துறைமுகத்தை குறித்து, 8 வழி சாலையை குறித்து, சிஏ என்ஆர்சியை குறித்து, இன்னைக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றியதை குறித்து, தேர்தல் ஆணையத்துடைய தன்னாட்சி அதிகாரம் பறிக்கப்பட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசின் கைப்பாக செயல்படுவதை குறித்து ஓப்பனாக திரு விஜய் அவர்கள் பேசட்டும். போராட்ட களத்துக்காகவே போராடுவதற்காகவே கட்சி நடத்தி கொண்டிருக்கிற எங்களை போன்ற போராட்டக்காரர்களோடு, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக, வாழ்வுரிமைகளுக்காக கைகோர்த்து கரம் காணுகின்ற எங்களை போன்றவர்களோடு அவர்கள் கைகோர்த்து வீதிக்கு வந்து போராடுங்க திரு விஜய் அவர்களே. அப்படிதான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க எம்பி எலெக்ஷனுக்கு நான் நிக்க மாட்டேன், உள்ளாட்சி தேர்தலில் நான் நிக்க மாட்டேன், நேரா சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன். நேரா சேஞ்ச் ஆட்சி கோட்டை இருக்கிற முதலமைச்சர் இருக்கையில தான் நான் அமர்வேன் என்று சொல்லுகிற அந்த கூற்றை நான் எதிர்க்கிறேன். விஜய் அரசியலுக்கு வருவதை நான் எதிர்க்கவில்லை. நீங்கள் வாங்க. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை, இன்னைக்கு விலைவாசி இன்னைக்கு விண்ண முட்டிக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு பெட்ரோல் என்ன விலை, டீசல் என்ன விலை, கேஸ் என்ன விலை, இன்னைக்கு அரிசி என்ன விலை, பருப்பு என்ன விலை, காய்கறிகள் என்ன விலை, எண்ணெய் என்ன விலை, இன்னைக்கு மக்கள் திண்டாடுறான். இன்னைக்கு டோல்கட்டு நீங்க ஒரு ஆண்டுக்கு 2 முறை பாலவேல் சார் நீங்க சொல்லுங்க, ஒரு சாலையை போட்டுட்டானா வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வசூல் பண்ண முதலாளிக்கு பணம் வர வர அந்த டோல்கட்டினுடைய வரி விதிப்பை அல்லது கட்டண உயர்வை குறைக்கணுங்க. இதாங்க அரசு, இதான் ஒரு நல்ல அரசு. ஆனா நீங்க ஆண்டுக்கு கூட்டி 5ல இருந்து 250 ரூபாய் வரைக்கும் 5 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரை உயர்த்துறீங்க. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வகுத்தளித்த எந்த டேர்ம் ஆஃப் கண்டிஷன்ஸ் நீங்க நிறைவேற்றவே இல்ல. ஒரு சாலையில கூட குடிநீர் வசதி இல்ல, இலவச போன் இல்ல, ரெக்கவரி வண்டி இல்ல, ஆம்புலன்ஸ் இல்ல. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை நடணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஒரு மரத்தை நடல. ஒரு நீழ்கூட இல்ல, ஒரு ஓய்வு இல்லங்கள் இல்ல, ஒரு கழிவறைகள் இல்ல. ஆசிர அவசரத்துக்கு பெண்களோ சாலையை பயன்படுத்த பயனாளிகளோ பயன்படுத்துவதற்கு அப்ப என்னத்தை நீங்க பராமரிக்கிறீங்க? நிறைவு கேள்வியா வைக்கிறேன். பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுல அந்த தொழில் நிறுவனங்கள் இங்க வந்து
தமிழ்நாட்டில் தொடங்கி அவர்களினுடைய செயல்பாடுகளில் நிறைய உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தது. நிறைய நிறுவனங்களுக்கு எதிராக நீங்க நிறைய போராட்டங்களையும் கூட முன்னெடுத்திருந்தீங்க. அப்படியான சூழல்ல நிறைய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு ஏதுவான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை நிறைவாகவும் பெற விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்கு தொழில் நிறுவனங்கள் வர வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இலவு காத்து கிளி போல் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்கு இருக்கிற ட்ரேட் சென்டரிலே உலக முதலீட்டு மாநாடுகளை நடத்தி லட்சக்கணக்கான கோடிகளை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அதிமுக ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக இருந்த சம்பத் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் மாநாட்டை நடத்தி லட்சக்கணக்கான கோடி தொழில் முதலீட்டை பல்வேறு பெரும் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம் என்றார்கள். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இதற்கு முன்பு ஒரு மாநாட்டை நடத்தி நாங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி தொழில் முதலீட்டை கொண்டு வந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ உள்ளிட்டவருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் நாடு திரும்பியவுடன் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் OPS EPS காலத்திலும் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே எத்தனை லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த முதலீடு எந்தெந்த மாவட்டங்களில் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த தொழிற்சாலைகள் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீர்கள் என்கிற ஒரு விரிவான வெள்ள அறிக்கையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தாயகமான தமிழ்நாட்டுக்கு திரும்பியவுடன் இந்த ஏற்கனவே ஆண்ட 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலும் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த நாட்டில் எத்தனை லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அது எத்தனை நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருக்கிறன, எத்தனை ஆயிரம் தமிழர்களுக்கு அல்லது இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற விவரமான ஒரு அறிக்கையை எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைக்க வேண்டும். சும்மா அதிமுக ஆட்சியில் 10 வயசுல 1 லட்சம் கோடி வந்துச்சு, 2 லட்சம் கோடி வந்தது, 3 லட்சம் கோடி வந்துச்சு அப்படின்றீங்க. ஏன் வந்து எங்க எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒசூர்ல இருக்கிற டாடா நிறுவனம் ஒரு நிறுவனாங்க. அந்த நிறுவனத்திலிருந்து வட இந்தியாவிலிருந்து ஒரு ட்ரெயின் முழுக்க 10,000 பேரை கொண்டு வந்து 5,000 பேர் பெண்கள், 5,000 பேர் இளைஞருக்கு வட இந்தியக்காரருக்கு வேலை கொடுக்கறான். நிலம் கொடுக்கிறது நாங்க, மின்சாரம் கொடுக்கிறது நாங்க, தண்ணீர் கொடுப்பது நாங்க, வரி கொடுப்பது நாங்க. சில ஆண்டுகளுக்கு வரியே கிடையாதுன்னு மாநில அரசு இந்த எல்லா சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு, கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை தூக்கி பீகார்காரனுக்கும் உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் மத்திய பிரதேசக்காரனுக்கும் சிறப்பு ட்ரெயின் மூலமாக வர வைத்து வேலை வழங்குவது என்பது எப்படி நியாயம்? இது எப்படி வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக இருக்கும்? ஆக இதையெல்லாம் குறித்து ஒரு விவரமான ஒரு வெள்ள அறிக்கை தந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள், நம்முடைய முதலமைச்சர் உண்மையிலேயே வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து இங்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை தந்திருக்கிறேன். நேற்று கூட சென்னை விமான நிலையத்திலே சில குறிப்புகளை சொன்னார், நான் வரவேற்கிறேன். அது ஆதாரப்பூர்வமாக, அதிகாரப்பூர்வமாக, மாவட்ட வாரியாக ஒரு டீடைல்ஸ் ரிப்போர்ட்டை இன்னைக்கு இந்திய நாட்டுடைய தணிக்கைத்துறை அக்கவுண்டன்ட் ஆடிட் ஜெனரல் எப்படி தமிழ்நாடு அரசின் வரவு செலவுகளை கணக்குகளை ஆய்வு செய்து சட்டமன்றத்தில் அறிக்கையை ஆண்டுதோறும் தாக்கல் செய்கிறார்களோ அதுபோன்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அதிமுக ஆட்சியில் அதை குறித்து எங்கெங்கு இந்த முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனாயிரம் தமிழர்களுக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது, அதனூடாக எத்தனாயிரம் தமிழர்களுடைய வாழ்வு வளம் பெற்றிருக்கிறது என்கிற ஒரு விவரமான வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது, நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இங்கெல்லாம் வேலை செய்வதற்கான ஒரு பாதுகாப்பு அரணை நம்மளை ஆளுகின்ற அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற ஒரு நன்மதிப்பு கிடைக்கும். வெறுமனே பேப்பர் அவர்களையும் பத்திரிகையாளர் மாநாட்டிலே அறிவித்தால் அது போதுமானதாக அல்ல, அது ஏற்புடையதும் அல்ல. நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழல், நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள், அதே நேரத்தில் தோழமை இருந்தாலும் அரசுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய பல விஷயங்களை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டுவது, அது தொடர்பான போராட்டங்களை முன்னெடுப்பது என பல்வேறு விவகாரங்கள் குறித்து எங்களோடு உரையாடியமைக்கு மிக்க நன்றி திரு வேல்முருகன். மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.